ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய விருதுநகர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 3 வாலிபர்கள் இறந்து போன ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஒரு சுடுகாட்டுக்கு சென்று அதன் பிறகு அவர்களுக்கு நடந்த அதிபயங்கர ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய விருதுநகர் மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் சம்பவம் தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சக்திவேல் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய 2 நண்பர்களுக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சக்திவேல் இருக்கார் இல்லையா, இவருடைய வயது தோராயமாக ஒரு 24 இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த சக்திவேல், இவருக்கு 2 அக்கா இருந்திருக்காங்க. அந்த 2 அக்காவுக்குமே திருமணமாகி வெளியூரில் தாங்க கட்டி கொடுத்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சக்திவேலுக்கு இன்னும் திருமணமாகலைங்க, அதுக்கான வரன் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவர் இருக்கக்கூடிய கிராமத்திலேயே மீதம் 3 நண்பர்கள் இவருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க. அந்த 3 நண்பர்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட், பிரபு, காளி. இந்த 3 நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சக்திவேலுடைய வயதை விட 1 வயது தோராயமாக கூட இருந்திருக்காங்க. அதாவது மீதமுள்ள அந்த 3 நண்பர்களில் இந்த வெங்கட் அப்படின்றவருக்கு ஒரு 2 வயசு மூத்தவர் தாங்க. அந்த வெங்கட்ன்ற நபருக்கு திருமணமாகி ஒரு 3 வயசுல ஒரு பெண் குழந்தையே இருந்திருக்காங்க. இந்த பிரபு அப்படின்றவருக்கு திருமணம் ஆகலைங்க, அவங்களுக்குமே வரன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த காளி அப்படின்னு இருக்கக்கூடிய இன்னொரு நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு திருமணமாகி ஒரு 3 மாத காலகட்டங்கள் தான் கடந்திருக்கும். இந்த பிரபுவும் காளியும் இவங்களுடைய கிராமத்திலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு காய்கறி சந்தையில் தாங்க லோடு அடிக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஒரு குட்டி யானை மூலியமாக. அதே மாதிரியே இந்த சக்திவேல் அப்படின்றவர் இவங்களுடைய அப்பா வைத்திருக்கக்கூடிய சொந்தமான ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இந்த வெங்கட் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொந்தமாக சிறியதாக ஒரு மளிகை கடை போட்டு நடத்திட்டு இருக்கிறாருங்க. இந்த 4 நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வாரத்திற்கு ஒரு முறை விடுமுறை எடுத்து வெளியே போய் ஊர் சுற்றி பார்ப்பது, அதே மாதிரியே தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பது, அந்த மாதிரி தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா சரக்கடிப்பது இவங்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்குது. இந்த 4 பேர்ல இந்த 3 பேர் மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் தான் குடிப்பாங்க. ஆனால் இந்த வெங்கட்ன்ற நபர் மட்டும் திருமணமாகி 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவர் மட்டும் தினமும் குடிக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் நடுநிசி ஒரு 1 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த பிரபுவோடைய வீட்டோட கதவு முன்னாடி வாசல் கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் யார் இப்படி கதவு தட்டுறா அப்படின்ற மாதிரி தாங்க பிரபுவோடைய அப்பா அம்மா கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த வெங்கட் அப்படின்ற நபர் தான் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கிறாரு. என்னாச்சுப்பா இந்த நேரத்தில் எதுக்குப்பா வீட்டுக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது கொஞ்சம் உள்ளவா உள்ள வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரியே இவருடைய நண்பரான பிரபுவுமே என்னாச்சுடா எதுக்குடா இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னுடைய மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாடா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்கிறாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்கட் அப்படின்ற நபர் வந்து தினமும் குடிக்கக்கூடிய நபர் சொன்னேன் இல்லையா, இவர் தினமும் குடிச்சிட்டு இவருடைய மனைவி கூட அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கிறாருங்க. இவங்க இருவரும் சண்டை போடுவது வெளியே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்பயும் போல நடக்கும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய இருவருடைய வாக்குவாதம் முத்தி போய் அந்த பெண்மணி ஒரு மோசமான ஒரு வார்த்தையும் விட்டுருக்குறாங்க. அதாவது உன்னுடைய இந்த 3 வயசு பெண் குழந்தை இருக்கு இல்லையா, அது உன்னுடைய குழந்தையே கிடையாது, அது எனக்கும் வேற ஒரு நபருக்கும் பிறந்தது. நீ இனிமே என்னை வந்து தொட்டு பேசுறதோ அல்லது மனைவின்ற நினைப்போட பக்கத்தில் வர்றதோ அந்த மாதிரி ஒரு செய்யை வச்சுக்காத. அப்படி வச்சுக்கிட்ட அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க பேசிக்கிறாங்க. தன்னுடைய மனைவி ஏதோ ஒரு கோபத்தில் இந்த மாதிரி பேசுறா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டே இந்த வெங்கட் அப்படின்றவர் அப்படியே இருந்திருக்கிறாருங்க. ஆனால் இந்த இருவரும் இந்த மாதிரி வந்து சண்டை போடுற விஷயத்த இவருடைய நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணவே கிடையாது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள், அதாவது இவர் வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறார் இல்லையா பிரபு வீட்டுக்கு முன்னாடி, அன்றைய இரவு தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு தாகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க தூக்கத்திலேருந்து முடிச்சிருக்கிறாரு.
அப்படி முழிச்சு பார்க்கும் பொழுது இவங்களுடைய பெண் குழந்தையும் காணா, இவங்களுடைய மனைவியும் காணா. ஒருவேளை வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி தேடுறாருங்க. அப்படி தேடி பார்க்கும் பொழுது அங்கே யாருமே காணாம். அதன் பிறகுதாங்க ஒரு விஷயமே அவர் வந்து நோட் பண்ணுறாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்கட்டோடைய மனைவி வச்சிருக்கக்கூடிய பேக் இருக்கு இல்லையா, அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய துணிமணிகள், அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டு அவங்களே ஆளே இல்லாமல் தாங்க எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. அதன் பிறகுதாங்க இவருக்கே தெரிஞ்சிருக்குது தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்றது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், இந்த வெங்கட்டோடைய அப்பா அம்மா அந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இவர் ஆல்ரெடி வந்து குடிச்சுக்கிட்டு தினமும் அவங்களுடைய மனைவியோட சண்டை போடுற விஷயத்தை வந்து இவங்களுடைய அப்பா அம்மா பார்த்துக்கிட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்தில் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, தனி கொடுத்து நம்ம வச்சா திருந்திடுவான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து வெளியூரில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி தன்னோட பையன் குடிச்சு தன்னுடைய மனைவியை அடிச்சுக்கிட்டே இருக்கிறானே, அவன் எப்படி திருந்திடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பொழுது இந்த வெங்கட்டோடைய மனைவியும் அவங்களோட குழந்தையும் ஓடி போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்ட உடனே, தெரிஞ்ச உடனே மிரண்டு போயிட்டாருங்க. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இவருடைய இந்த நண்பரான பிரபுவோடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று இப்படி அழுதபடி இந்த விஷயத்தை கூட சொல்லிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே பிரபுவோடைய குடும்பத்தினர் வந்து கண்டமணிக்க திட்டுறாங்க. தினமும் குடிக்காதன்னு சொன்னா கேட்குறியா? உன்னோட ஃப்ரெண்டு தானே இந்த பிரபு, சக்திவேல், காளி, இவங்க எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தானே குடிக்கிறாங்க. நாங்கள் அதனால தான் அவங்கள சத்தமே போடாமல் இருக்கிறோம். ஆனால் நீ தினமும் குடிச்சிட்டு உன்னோடைய மனைவி கூட சண்டை போட்டேன்னா எவ உன் கூட வாழ்வா? சரி, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். உன்னோடைய மனைவி வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு தான் கோச்சிட்டு போயிருப்பா. நாளைக்கு காலையில் பார்த்து பேசுவோம், நீ வீட்டுக்கு போய் தூங்கு அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த பிரபு என்ன பண்ணுறாருன்னா, இந்த சக்திவேல், காளி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாருங்க. விஷயத்த சொல்லி நேரடியாக நீ வந்து வீட்டுக்கு கிளம்பி வாடா, அதாவது வெங்கட்டோடைய வீட்டுக்கு வா, வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அனைவருமே கிளம்பி அவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்ததுக்கு பிறகு கதவை தட்டுறாங்க. யாருமே திறக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை உள்ள லாக் போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் ஓங்கி தட்டி இருக்கிறாங்க. இவங்க எவ்வளவோ எழுப்பியுமே வந்து உள்ள இருக்கக்கூடிய நபர் வந்து எதிர்பதில் சொல்லவே கிடையாது. அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, சரிப்பா அவன் வந்து திறக்கிற மாதிரி தெரியல, கதவுடைய லாக் வந்து உடைச்சிட்டு உள்ள போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சந்தேகப்பட்டுட்டு அனைவருமே அடிச்சு உடைச்சிக்கிட்டு அந்த கதவை தாண்டி உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்பொழுது அனைவருக்குமே ஈரக்குழி நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னா, உங்களுடைய நண்பனான வெங்கட் வந்து தூக்குல தொங்குனபடி அந்த ஃபேன் தொங்கியிருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கம்பியிலேயே ஒரு துணியை தொங்க விட்டு தொங்குனபடி இறந்து போய் கிடந்திருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்தில் பேசி முடிவெடுக்கலான்னு சொல்லி தானே இவனை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டோம். அதுக்குள்ளே இப்படி ஒரு மோசமான முடிவு எடுத்துட்டானே, இவனுடைய மனைவி தான் இது எல்லாத்தையுமே காரணம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடி அழுதுட்டு இருந்திருக்கிறாருங்க. அதே மாதிரி அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த வெங்கட்டோடைய அப்பா அம்மா எல்லாருமே இந்த கிராமத்துக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க. அப்படி அனைவருமே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு எதிர்ப்புறத்தில் ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தையும் நடந்து வராங்க. அவங்க வேறு யாருமே கிடையாதுங்க, இவர் ஓடி போயிட்டார்னு சொன்னார் இல்லையா, இந்த வெங்கட்டோடைய மனைவியும் அவங்களுடைய குழந்தையும் தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஓடிலாம் போகலைங்க, அவங்க கோச்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. இவர் தாங்க தப்பா நினைச்சுக்கிட்டு தன்னுடைய மனைவி தன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தூக்குல தொங்கி இறந்து போயிருந்திருக்கிறாருங்க. இப்படி நான் உன்னை விட்டுட்டு போனா நீ தெரிஞ்சிருவேன்னு சொல்லி தானே நான் வந்து உன்னை விட்டுட்டு ஓடி போனேன். ஆனா நீ வந்து இப்படி மோசமான முடிவெடுத்து இப்படி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டேயா, ஒரு கோலம் மாதிரி, உன்னையெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது, இந்த துக்க நிகழ்வுல என்னால் கலந்துக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குழந்தையை கையை பிடிச்சிருந்துக்கிட்டு வலுக்கட்டாயமா அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. அப்படி இந்த வெங்கட்டோடைய மனைவி கோச்சிட்டு போனதுக்கு பிறகு மீதமுள்ள நபர்கள் வந்து இறுதி ப்ரொசீஜர்லாம் செய்யணும் இல்லையா, அதனால உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஒன்று கூட இந்த வெங்கட்டோடைய இறுதி சடங்கு நடத்தி முடிக்கிறாங்க. இவங்களுடைய முறைப்படியே சுடுகாட்டுக்கு போய் அடக்கமும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த துக்கம் நிகழ்வு நடந்ததுலேருந்தே இவருடைய மீதமுள்ள 3 நண்பர்களுமே அவரை நினைச்சபடி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கே மாறவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் தாங்க இந்த சக்திவேலுக்கு ஒரு விஷயமே யாவந்திருக்குது. போன வருஷம் அவனுடைய பிறந்தநாளை நம்ம நல்லபடியாக கொண்டாடணும் இல்லையா, வெங்கட்டோடைய பிறந்தநாள் நாளைக்கு தான்டா, நம்ம அவனுடைய பிறந்தநாளை எப்படா கொண்டாடாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்கிறாரு. சரிடா, அவன் இல்லைன்னா என்ன, அவன் நம்ம கூட இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அவனுடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க பிரபுவும் காளியும் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் சரி, அவனோட பிறந்தநாளை எங்கே கொண்டாடுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தாங்க இவங்களுக்கு ஒரு விஷயமே தோணியிருக்குது. நம்ம ஏன் சுடுகாட்டுக்கே போய் அவனுடைய அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சமாதிக்கு மேலேயே அவனுக்காக ஒரு சரக்கு வாங்கி வச்சுட்டு அங்கேயே நம்ம வந்து பிறந்தநாள் கொண்டாடலாம் இல்லையா, அவனுக்கு சரக்குனா ரொம்ப பிடிக்கும், அதனால அவனுடைய சமாதிக்கு பக்கத்துலேயே போய் நம்ம குடிப்போம்டா அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த சக்திவேலுக்கு கொஞ்சம் இந்த விஷயத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை. வேணாம்டா, அதெல்லாம் வேணாம், நம்ம இங்கேயும் எங்கேயாவது கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. ஆனால் அதன் பிறகு பிரபுவும் காளியும் வற்புறுத்தின காரணத்தினால இந்த 3 நண்பர்களுமே அன்றைய இரவு கழிஞ்சு மறுநாள் தானே அவருடைய பிறந்தநாள். மறுநாள் இரவு தோராயமாக ஒரு 10 மணிக்கு அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கே போகிறாங்க. அப்படி சுடுகாட்டுக்கு வெறுங்கையோடு போகலங்க, இவங்க நினச்ச மாதிரி ஒரு 4 சரக்கு பாட்டிலுமே அதுக்கேற்ற சைடிஸுமே வாங்கிட்டு தாங்க போகிறாங்க. அப்படி சைடிஸ் சரக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அவருடைய சமாதிக்கிட்டே போய் சம்மணங்கால் போட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு அவருடைய சமாதி மேலே ஒரு சரக்கையுமே வச்சுட்டு இவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
கொஞ்ச நேரத்திலேயே யார் பாது அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு ஆண் குரலோடைய சத்தம் கேட்குது. யார் அது அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த சுடுகாட்டில் வேலை வைக்கக்கூடிய ஒரு ஊழியர் தான். என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க நடந்த விஷயத்த கூட சொல்கிறாங்கங்க. என்னுடைய நண்பன் வந்து இறந்து போயிட்டான், அவனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு, அதை கொண்டாடுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை வந்து கொண்டாட விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய தவறு, இருந்தவருக்காக நீங்கள் வந்து படையல் படைக்கிறது நியாயம், அவருக்காக சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அவருடைய சமாதியில் வச்சுட்டு நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைங்கய்யா, நாங்கள் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டோம், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருந்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் இவனுக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுடுகாட்டு ஊழியருமே அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே போயிட்டாருங்க. அப்படி இந்த சுடுகாட்டு ஊழியர் வெளியே போனதுக்கு பிறகு இந்த மீதமுள்ள அந்த 3 நண்பர்களும் அவருடைய சமாதி பக்கத்தில் உட்காந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு அரை போதையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசினபடி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. நீ எங்களை விட்டுட்டு போயிட்டியாடா, கொஞ்ச நேரத்தில் நீ வந்து வீட்டுக்கு போய் தூங்குவேன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் மொத்தமாக நீ தூங்குவேன்னு நான் நினச்சே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பிரபு தலையில் அடிச்சு எழுதிருக்கிறாரு. என்ன காரணம், இந்த வெங்கட் அப்படின்றவர் வந்து இந்த பிரபுவோடைய வீட்டுக்கு வந்து தானே கடைசியாக அவர் வந்து நேரில் பார்த்து சந்திச்சு பேசிட்டு போனார், அவருடைய வருத்தத்தை சொல்லிட்டு போனார். அதனால தாங்க இவரால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. நான் உன்னை அப்படியே தனியாக விட்டுருக்கவே கூடாது, உன் கூடயே வந்திருக்கணும், இல்லைன்னா என்னுடைய வீட்டிலேயே உன்னை வச்சிருந்துருக்கணும், கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய உயிர் போகிறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேனே அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் தலையில் அடிச்சு எழுதிருக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்தா சக்திவேலும் காளி என்ன சொல்றாங்கன்னா, விடுடா, அதெல்லாம் எங்கேயும் போகல, அவன் நம்ம கூட தான் இருக்கிறான், என்ன ஒரு வருத்தம், அவன் போனது மட்டும் இல்லாமல் நம்மளே கூட்டிட்டு போயிருக்கணும், உயிர் நண்பன் சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு அவன் மட்டும் போய் சேர்ந்துட்டானடா அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே அழுதுருக்குறாங்க. அதே மாதிரி மீதமுள்ள சரக்கெல்லாம் அடிச்சுட்டு அரை போதையிலேயே அந்த இடத்துலயே பித்து பிடிச்ச மாதிரி தாங்க உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமாக அந்த சுடுகாட்டில் காத்தடிச்சிருக்குதுங்க, ஒரு சூறாவளி காற்று. இவங்க எப்பயும் போல காத்தடிக்கிறது போல அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அசைறதுனால அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய 3 நண்பர்களுடைய கண்கள் வந்து அந்த அரை போதையில் இருந்த காரணத்தினால மங்களாக தெரிஞ்சிருக்குது. அடுத்த நிமிஷமே இந்த 3 பேருக்கும் பேருதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருக்கு மத்தியில் யாரோ ஒரு நபர் தாங்க தத்ரூபமாக பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. யாராவது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த 3 நண்பர்களும் திரும்பி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நண்பன் வெங்கட் இருக்காட்டையா, இறந்து போன நபர், அவர் தாங்க தத்ரூபமாக சமணங்கால் போட்டு இவங்க பக்கத்திலேயே ஒரு வட்டம் போட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க. தன்னுடைய நண்பன் ஆன்மாவ ரூபத்தில் வந்து உட்காந்துருக்கானே அப்படின்றத இந்த 3 பேரும் அப்படியே தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. இருந்தாலுமே யாருக்குமே எந்த ஒரு பயமும் இல்லைங்க. போதையில் இருந்த காரணத்தினாலா அல்லது இவங்களுடைய நண்பர் அப்படின்ற காரணத்தினாலா என்னன்னு தெரியல. அந்த உருவத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம, மச்சான் நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த கரிய உருவம் எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் அவனுக்குள்ளேயே இந்த 3 பேரையும் ஒத்து பார்த்தபடியே இருந்திருக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய மீதமுள்ள 3 நண்பர்கள், எங்களையும் நீ கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதாடா, எங்களை ஏன்டா விட்டுட்டு போன அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு போதை தலைக்கேறிய காரணத்தினால அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காங்க. இப்படி மயக்கம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவங்களுக்கு முழிப்பே வருது. அப்படி முழிக்கக்கூடிய முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளி தாங்க. காளி முடிச்சதுக்கு பிறகு நிமிர்ந்து பார்க்குறாருங்க. மீதமுள்ள 2 நண்பர்களில் இந்த சக்திவேல் மட்டும் தான் படுத்த படுக்கையில் இருந்திருக்கிறாரு. இந்த பிரபு அப்படின்றவர் அந்த இடத்துல ஆளே காணா. என்னடா அது, சக்திவேல் இவனுக்குள்ள தான் படுத்திருக்கான், ஆனால் அந்த பிரபு எங்கே போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க நிமிர்ந்தபடி பார்த்துக்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது சுடுகாட்டோடைய உள்ள நுழையக்கூடிய முன் வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசல் வழியாக பிரபு வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இவன் எங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே நினச்சிக்கிட்டே மறுபடியும் படுக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி படுத்த உடனே கண்ணை செஞ்சிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் இந்த இருவருக்குமே முழிப்பு தட்டி இருக்குது. முழிச்ச உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாற்றி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம சுடுகாட்டிலேயாடா படுத்து கிடந்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க பேருதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய நண்பர் பிரபு எங்கே போனார் அப்படின்ற மாதிரி தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கேள்விக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே அரை போதையில் இருந்தாலுமே இந்த நண்பர் காரலையா காளி, அவருக்கு ஞாபகம் வந்திருக்குது. பிரபு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து தூக்கத்துலேருந்து டக்குன்னு முழிச்சேன், சுடுகாட்டை தாண்டி எங்கேயோ போன மாதிரி தெரிஞ்சுடா, எங்கே போனான்னு தெரில, ஒருவேளை அவங்களுடைய வீட்டுக்கு போயிருப்போம் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அதே மாதிரி அன்றைய காலை அதிகாலை 4 மணியை கடந்துருச்சுங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு முழிப்பே தட்டி இருக்குது. வாடா டக்குன்னு எந்திரிடா, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சுடுகாட்டை விட்டு இவங்க வந்து கிளம்பியிருக்கிறாங்க. அப்படி கிளம்பின உடனே இவங்களுடைய கிராமத்துக்கே போய் இந்த பிரபுவோடைய வீட்டோடைய வாசல் கதவை தட்டிக்கிறாங்க. தட்டின உடனே கதவை திறந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க. என்னாச்சுப்பா, நைட்டு முழுக்க நீங்கள் எங்கே ஆளையே காணாமே, பிரபு வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரபு வரலையா, அவன் அப்போதையே உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி கேட்குறாங்க. இல்லைப்பா, விடிய விடிய அவன் வரவே கிடையாது, நாங்களே தூக்கம் இல்லாமல் கிடக்குறோம், ஃபோன் அடித்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க, யார்கிட்ட என்னத்தை விசாரிக்கிறதுன்னு தெரியல, எங்கப்பா போய் தொலைஞ்சிங்க அப்படின்ற மாதிரி தாங்க கண்டமணிக்கு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிரபு வந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இருக்கிறான், ஆல்ரெடி அவன் வந்து குடிச்சிருக்கான், நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சத்தப்படுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒதுங்கியிருக்கான், அவனை போய் நாங்களே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தாங்க சக்திவேலும் காளியும் மறுபடியும் அந்த சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி சுடுகாட்டுக்கு போய் தேடி தேடி
பார்க்குறாங்க, ஆளே காணோம். அதே மாதிரி கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் தேடி பார்க்குறாங்க. இந்த பிரபு எங்கே போனார்ன்றதே தெரியல. பிரபு எங்கேயும் தேடி ஆளையே காணாமடா, இப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க இவங்களுக்கு ஒரு விஷயமே ஞாபகமே வந்திருக்குது. ஒரு நிமிஷம் இருடா, நேற்று சுடுகாட்டில் நம்ம உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கப்ப நமக்கு பக்கத்தில் நம்மளுடைய இருந்து போன அந்த வெங்கட்ன்ற நண்பர் வந்து உட்காந்து பேசின மாதிரி தெரிஞ்சடா, அது உனக்கு யாவா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தாங்க காலிக்கே தூக்கி வாரி போட்டிருக்குது. ஆமாடா, நீ சொல்றது உண்மைதான்டா, ஒரு கருகருன்னு கருப்பு உருவம் நம்ம பக்கத்திலே சம்மணங்கால் போட்டு உட்காந்த மாதிரி இருந்துச்சு. அந்த உருவத்தை பார்த்து நம்ம கொஞ்ச நேரத்தில் பயந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னே தெரில, நம்ம அதே சுடுகாட்டிலே படுத்து தூங்கிட்டோம். எனக்கு என்னமோ தப்பா படுதுடா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த காளி சொல்லிக்கிறாரு. அதன் பிறகு இந்த இருவரும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரபுவோடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போன பிறகு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், ஆளையே காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு அவங்க நெஞ்சிலையும் தலையிலையும் அடிச்சுக்கிட்டு என்னுடைய பையனை காணாமே அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் மூலியமாக சொல்லி ஒவ்வொருத்தராக சல்லடை போட்டு தேடுறாங்க. இப்படி இவங்க தேடி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு பேரிடி விழுக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்மாய் பகுதி தாங்க. அந்த கண்மாயில் யாரோ ஒரு நபருடைய சடலம் மிதந்துட்டு இருக்கதா ஒரு நபர் சொல்லிக்கிறாங்க, அங்கே மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நபர். உடனே அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அனைவருமே மிரண்டு போய் அந்த கம்மாய்க்கு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த பிறகு தாங்க தெரியுது அது வேற யாருமே கிடையாது, இவருடைய நண்பரான பிரபு இருக்கார் இல்லையா, அவர் தாங்க இறந்து போய் சடலமாக கிடந்திருக்கிறாரு. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே ஈரக்குழியும் நடுங்கி போயிடுச்சு. ஐயோ, என்னுடைய பையனோட உசுரே போயிடுச்சே, இது எப்படி நடந்திருக்கும், இதுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களோட குடும்பத்தினர் அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த விஷயத்தை நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சக்திவேலும் காளியும் வாயை மூடிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவரோட சடலத்தை எடுத்துட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு வந்துட்டு அவருக்கான இறுதி சடங்குகளை செஞ்சு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த துக்கம் நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாகவே இந்த சக்திவேலு சரி, இவருடைய நண்பர் காளி சரி பயத்தில் உறைஞ்சு போயிட்டாங்க. நம்மளுடைய கிராமத்தில் நம்ம இருக்கலாமா அல்லது வெளியூருக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த சுடுகாட்டுக்கு போய் நம்ம வந்து பேசினது, பிறந்தநாள் கொண்டாடினது, அதே மாதிரி கரிய உருவம் உட்கார்ந்தது, இப்பொழுது தன்னுடைய 2வது நண்பர் பிரபு இறந்து போனது, இதெல்லாம் நினைச்சு பார்க்குறப்ப நம்மளுடைய உயிரும் போயிரும் போல இருக்குடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த காளி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த 2 நண்பர்களும் இந்த கிராமத்தை விட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் சக்திவேல் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லும் பொழுது, அதான் அவங்களுடைய அக்கா 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கிராமத்துல யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு நீ போடா, ஆனா என்ன பிரச்சனை, எதுக்காக அப்படி திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா ஊருக்கு போகணும்னு தோணுச்சு, அக்கா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரிப்பா, நீ பார்த்து போய்ட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சக்திவேலை பேக்கை கொடுத்து அவரை வந்து ஊருக்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா அந்த காளியை வந்து நீ ஊருக்கு போடா அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னால் ஊருக்கு போக முடியாதுடா, ஏன்னா எனக்கு இப்போதானே திருமணம் ஆச்சு, அதாவது இவருக்கு திருமணமாகி ஒரு 3 மாதம் தாங்க கடந்திருக்கும். அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லும் பொழுது, புதுசாக திருமணமாகி ஒரு 3 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எங்கடா வெளியூருக்கு போகிறேன்ற உன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு உன்னோட மனைவி நீ கூட்டிட்டு போறாருன்னா கூட்டிட்டு போ, இல்லைன்னா நீ ஊருக்கே போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிறாங்க. இவருக்குமே வேற வழி இல்லாமல் இந்த காளியுமே அவருடைய கிராமத்திலே தாங்க இருந்திருக்கிறாருங்க. ஆனால் அதன் பிறகு தாங்க இந்த காளிக்கு அமானுஷ காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்திவேல் அவருடைய அக்காவுடைய ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த 2 வார காலகட்டங்களாகவே இவருடைய நண்பர், மீதமுள்ள நண்பர் காளி மட்டும் தான் இருக்காரு. அவருக்கு வந்து தொலைபேசி வழியாகவே பேசிட்டே இருந்திருக்காருங்க இரவு நேரத்தில். நீ ஒன்றும் கவலைப்படாதடா, பயப்படாத, உனக்கு எது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ அந்த ஊரை விட்டே வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காருங்க. ஆனால் சரியாக ஒரு 2 நாட்கள் அவர்கிட்ட வந்து எந்த ஒரு தொலைபேசியிலேருந்து எந்த ஒரு அழைப்புமே வரவே இல்லை. அதனால சந்தேகத்திலே இருந்திருக்காருங்க, ஒருவேளை தன்னுடைய நண்பனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி. இதை வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது இந்த சக்திவேலுடைய அப்பா அம்மா, அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியலையாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாருங்க, அவனுடைய ஃபோனுக்கு நான் அடிச்சா எடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உடனே இந்த சக்திவேலுடைய அப்பா அம்மா அந்த காளி இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சு பார்த்துட்டு ஃபோன் மூலியமாகவே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த சக்திவேலுக்கு தூக்கி வாரி போட்டுக்குது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் முன்னாடி இருந்துருக்குங்க. இந்த காளின்னு இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தோட அவருடைய வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காருங்க. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த காளியோடைய அப்பா அம்மா ஹால்லையும் இவங்களுடைய மனைவியோட ஒரு ரூம்லையும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுடைய மனைவிக்கு திடீர்னு தலைமுடியை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி தாங்க வலிச்சிருக்குது. என்னடா அது, யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த காளியோடைய மனைவி டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் வேற யாருமே கிடையாதுங்க, இவங்களுடைய கணவர் காளி தான் அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி நெருக்கிட்டு இருந்திருக்கிறாரு. என்னாச்சுங்க, எது பைத்தியம் எதுவும் முடிச்சிருச்சா, கனவு எது கண்டுட்டு இருக்கீங்களா, ஏன் முடியை பிடிச்சி எதுக்கு இப்படி ஆஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த காளி சொல்லக்கூடிய விஷயத்தை கிட்ட இவங்களுடைய மனைவிக்கு இருப்பொழியும் நடுங்கி போயிடுச்சு. அப்படி உங்களுடைய மனைவி கிட்ட இந்த காளி என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை அது என்னுடைய குழந்தையே கிடையாது, அது வேற யாரோ ஒருத்தவனுக்கு பிறந்தது, ஒழுங்கு மரியாதை அந்த குழந்தையை நீ அழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க பேசிட்டு
பேசிட்டு இருக்கீங்க, நமக்கு திருமணமாகி 3 மாசம் தான் ஆகுது, நீங்க என்னமோ வயிற்றுல குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது, அந்த குழந்தைய அழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, உங்களுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நான் சொல்றேன், கெட்ட கனவு எதுவும் கண்டிருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கட்டில விட்டு எந்திரிச்சுக்கிறாங்க. எந்திரிச்சு அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணியோட கொண்டையோடு அப்படி தலைமுடியை பிடிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய செவத்துல ஓங்கி ஒரு முட்டிருக்காருங்க. முட்டின உடனே அந்த பெண்மணி ஆணு கத்திட்டு கீழே அப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அப்படி செவத்துல முட்டக்கூடிய அடுத்த செகண்டே அவங்களுடைய தலையில ரத்தமும் உடைஞ்சிட்டு இருக்குது. இந்த பெண்மணி போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு இந்த காளியோடைய அப்பா அம்மா அவங்களோட ரூமுக்கே வந்திருக்காங்க. தன்னுடைய பையன் தன்னுடைய மருமகளை என்ன பாடுபடுத்தியிருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்குமே மிரண்டு போயிட்டாங்க. என்னடா ஆச்சு, உனக்கு பித்து இது பிடிச்சிருச்சா, எதுக்கு உன்னுடைய மனைவி இப்படி போட்டு கொடுமைப்படுத்திருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதே விஷயத்தை தாங்க திரும்பவும் சொல்றாரு. இவ வயிற்றுல வளர குழந்தை என்னுடைய குழந்தையே கிடையாது, அந்த குழந்தையை அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. என்னடா பேசிட்டு இருக்க, உன்னுடைய மனைவி கர்ப்பமாவே இல்லையில, அதுக்குள்ள எப்படி நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, உனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருச்சு, நாளை காலையிலேயே உன்னை கீழ்பாதுக்கத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதன் பிறகு தாங்க இந்த காளி அப்படின்ற நபர் நார்மலாகவே மாறி இருக்கிறாரு. நீ அவன் கூட படுக்க வேணாமா, நீ எங்க கூட படு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணிக்கு முதலுதவிலாம் செஞ்சு இவங்க அந்த மாமியா இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரியே இந்த காளியோடைய அப்பாவும் காளியும் ஒரே ரூம்ல தாங்க படுத்து கிடந்திருக்காங்க. இந்த காளிக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. அந்த தம்பி வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருந்திருக்காருங்க. அவருக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியவே தெரியாது. இதுதாங்க இந்த காளியோட குடும்பத்திற்கு முதல் நாள் நடந்த சம்பவம். 2வது நாள் நள்ளிரவு நேரம் தோராயமாக அதே சமயம் தாங்க ஒரு 2 மணி தாங்க இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த காளியும் அவங்களுடைய மனைவி தனித்தனியாக தாங்க படுத்திருக்காங்க. ஏன்னா காளி அடிச்சதுனால அவங்களுடைய மனைவி கோச்சுக்கிட்டு பேசாமல தாங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி அன்றைய அடிச்ச மறுநாள் காலை முழுக்க இந்த காளி அப்படின்றவர் இவருடைய வீட்டிலேயே இல்லைங்க. வெளியே எங்கேயோ ஊர் சுத்திட்டு சாப்பிட கூட வராம தாங்க விட்டு நம்மளுடைய வீட்டுக்கு இரவு நேரத்தில் மட்டும் தாங்க வந்திருக்கிறாரு. அவங்க ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறான், அவங்க கிட்ட பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய இந்த காளியோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் தாங்க காளியோடைய மனைவியை படுக்க வச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வழியால் துடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. மறுபடியும் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த காளியோடைய அம்மா முழிச்சு பார்க்குறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காளியோடைய மனைவியை இவங்க பக்கத்தில் படுக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் குத்த வச்சு உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய நபர் வேறு யாருமே கிடையாதுங்க, இந்த காளி தான் உட்காந்துருக்கிறாரு. எதுக்குடா மறுபடியும் உன்னுடைய பொண்டாட்டியை தெரிய வந்திருக்கா, கிறுக்கு பிடிச்சா, உன்னைய சும்மா சொல்லலை, நாளைக்கே உன்னை கீழ்பக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது உறுதிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கக்கூடிய அடுத்த செகண்டே அவருடைய முகத்தோற்றம் இப்படி கோரமான கருகருன்னு கரிய உருவமாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த பெண்மணிக்கு உடம்பெல்லாம் வேர்த்து விட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய பையனுடைய உடம்பு இயல்பாகவே இல்லை, அவனுடைய உடம்புல ஏதோ காத்து கருப்பு அண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அடுத்த செகண்டே இவங்களுடைய கணவரை என்னங்க கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. உடனே உங்களுடைய கணவருமே பக்கத்தில் நெருங்கி பார்த்த பிறகு இவங்களுடைய பையனுடைய தோள்பட்டையில தாங்க கை வச்சிருக்கிறாரு. கை வச்ச அடுத்த செகண்டே இவங்களுடைய அப்பாவை கொஞ்சம் கூட யோசிக்காம கழுத்தை பிடிச்சி ஒரு அடிக்கு மேலே செவத்தில் முட்டை வச்சு தூக்கியிருக்காருங்க. அடுத்த செகண்டே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவர் கையை பிடிச்சி அப்படி தடுத்திருக்காங்க. எவ்வளோ தடுத்துமே அவருடைய பிடி மாதிரி இருந்திருக்குதுங்க, அவங்களால தடுக்கவே முடியல. அதன் பிறகு இந்த காளியோடைய அம்மா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்லேருந்து விபூதி எடுத்து அவருடைய உடம்புலேயே பூசி விட்டுருக்காங்க. அப்படி உடம்புல தூவி விட்டு அடுத்த செகண்டே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா டக்குன்னு அவருடைய உடம்பை விட்டு வெளியே பிரிஞ்சு வந்திருக்குது. அடுத்த நிமிஷம் தாங்க தெரிஞ்சிருக்குது அது வேற யாருமே கிடையாது, இந்த காளியோடைய நெருங்கிய நண்பர் வெங்கட்ன்றவர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய ஆன்மா தான் அப்படின்றது தத்துரூபமாக இவங்களுடைய கண்களுக்கு அப்படியே தெரிஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்துட்டு இருந்த உடனே இந்த பெண்மணி எப்படி காலு கீழே உழுக போயிட்டாங்க. ஐயா என்னுடைய பையனை விட்டுட்டு போயிரியா, ஐயா அப்படி படாப்படுத்துற அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்காங்க. அடுத்த செகண்டே அந்த கரிய உரும் டக்குன்னு காத்துல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சிருக்குது. உடனே இவங்களுடைய பையனை கட்டையிலே உட்கார வச்சுட்டு விபூதி அவங்களுடைய நெத்திலே பூசி விட்டுட்டு விடிய யாருமே தூங்காம தான் இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கூட்டிட்டு போகலான்னு நினச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க இந்த சக்திவேலுடைய அப்பா அம்மா என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு தாங்க இவருடைய நண்பர் சக்திக்கே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இவருமே ஆடி போயிட்டாரு. ஏற்கனவே வெங்கட் இறந்த பிறகு நம்மளுடைய நண்பர் பிரபு இறந்து போயிட்டான், இப்பொழுது காளியோட உடம்பு ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த காளியுமே போடுத்தல பார்க்குறானே, அவெல்லாம் உண்மையிலே நண்பன் தானா அப்படின்ற மாதிரி தாங்க கெட்ட வார்த்தையில மனசார திட்டிக்கிட்டு இருந்திருக்காருங்க. இனிமேல் நம்ம இதை வேடிக்கை பார்த்துருக்க கூடாது, நம்மளும் நேரடியாக போய் கோயிலில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கிராமத்துக்கே திரும்ப வந்திருக்கிறாருங்க. இவங்களுடைய அப்பா அம்மா எவ்வளோ சொல்லியுமே கேட்கலங்க, நீ வராதரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சக்திவேல் திரும்ப வந்திருக்கிறாரு. அப்படி கிராமத்துக்கு வந்தது பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் இந்த காளியோட குடும்பத்தினர் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலுக்கு தாங்க போகிறாங்க. அப்படி ஐயனார் கோயிலுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி கிட்ட போய் நடந்த விஷயத்தை அப்படி சொல்லிக்கிறாங்க. சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய சாட்டை எடுத்துக்கிட்டு அவருடைய உடம்புலேயே அருள் இறங்கின மாதிரி தாங்க ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த காளி அப்படின்றவர் இரவு நேர
நேரத்தில் விபூதி பூசி விட்டோன்னே இயல்பான நிலைமையில மாறினார் இல்லையா, மறுபடியும் இந்த கோயில் வாசலை மிதிச்ச உடனே பேய் ஆடுற மாதிரி தாங்க ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நீ யார் என்னன்றது எங்களுக்கு தெரியும், எதுக்கு உன்னுடைய நண்பர்களை நீயே தொந்தரவு பண்ற, உன்னுடைய நண்பனை நீ தானே கூட்டிட்டு போன அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஐயனார் கோயில் பூசாரி கேட்கிறாரு. ஆமா, நான் தான் வெங்கட் வந்திருக்கிறேன், என்னுடைய நண்பனுடைய உயிரை நான் தான் எடுத்துட்டு போனேன். அவனோட உயிர் மட்டும் கிடையாது, என்னுடைய நண்பன் காளியோட உயிரையும் சக்திவேலோட உயிரையும் நான் தான் எடுத்துட்டு போவேன். என்ன காரணம்னா அவங்க தனியா இருந்து வாழ பிடிக்கல, நீ செத்து போன மாதிரி எங்களையும் கூட கூட்டிட்டு போடா அப்படின்ற மாதிரி என்னுடைய சமாதிக்கு மேலே உட்காந்துட்டு பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அப்படி பிறந்தநாள் கொண்டாடிட்டு என்னை கூட கூட்டிட்டு போன்னு ஓன் அழுதாங்க. அவங்க சொல்ற விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அவங்கள மீறி அவங்கள நான் துன்புறுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா பேசிட்டு இருக்குது. அப்படி இந்த காளியோடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா பேசக்கூடிய விஷயத்தை கட்டிட்டு இந்த சக்திவேலு மிரண்டு போயிட்டாருங்க. இது எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணமா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவுடைய காலிலே போய் விழுந்திருக்காருங்க. மச்சான், தெரியாதனமா பண்ணிட்டோம்டா, மன்னிச்சுக்கோடா, நாங்க வேணும்னே எதுவுமே செய்யல, நீ இல்லாம பிரிஞ்சு போன ஏக்கத்தை எப்படி உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தெரியாம போதையில உங்ககிட்ட வந்து எங்களையும் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி உளறிட்டோம். அதனால நீ பிரபுவோடைய உயிருமே எடுத்துட்டு போயிட்ட. இப்பொழுது காளி நான் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறோம். எங்களை நம்பி எங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை நாங்கள் கஷ்டமான சூழ்நிலையில தவிக்க விடணும்னு நாங்கள் நினைக்கல, தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடுறா. அதே மாதிரியே உனக்கு ஒரு உண்மையான விஷயத்த சொல்லி ஆகணும், உன்னுடைய மனைவி ஓடிலாம் போகலடா, உன்னுடைய மனைவி அவங்களுடைய அப்பா அம்மா வீடு தான் போயிருக்காங்க. அது தெரியாம அவசரப்பட்டு அதுக்கு முன்னாடி நீ தற்கொலை பண்ணி தூக்கு போட்டு இறந்து போயிட்டடா அப்படின்ற மாதிரி தாங்க கதறி எழுதிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த ஆன்மா அப்படியே மனம் இறங்கி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னுடைய மனைவி மேல தப்பே இல்லையா, இது தெரியாம நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேனே, அது மட்டும் இல்லாம என்னுடைய நண்பனோட உயிருமே எடுத்துட்டு போயிட்டேனே, நான் பண்ணது மிகப்பெரிய பாவம். உங்க ரெண்டு பேரையும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு யாருடைய கண்களுக்கும் தட்டுப்பட மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுடைய உடம்பை விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்குதுங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே அந்த ஆன்மாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோப்பா, தற்கொலை பண்றது ஒரு தீர்வே கிடையாதுப்பா, நீ தான் ஒரு தவறான முடிவு எடுத்து இறந்து போயிட்ட. இப்ப எங்களுடைய பையன் பிரபு இருக்கார் இல்லையா, அவருமே இறந்து போயிட்டாரு. இப்பொழுது காளியும் இந்த சக்திவேல் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து மனதார மன்னிச்சு அவங்களுக்கு காவலா நீ தான் நிற்கணும், அவங்களோட உயிரை மட்டும் எடுத்துட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் இவங்களோட உயிரை நான் எடுக்க மாட்டேன், இப்பயே இந்த உடம்பை விட்டு நான் போறேன், இனிமே யாருடைய உடம்பையும் நான் ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டேன், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன், எந்த ஒரு இடையூறாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி தாங்க சத்திய வாக்கு கொடுத்துட்டு இந்த காளியோடைய உடம்பை விட்டு இந்த வெங்கட்டோடைய ஆன்மா அப்படியே டக்குன்னு டிசைப்பேர் இருக்குதுங்க. அதன் பிறகு இந்த நபர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வச்சு தான் எந்திரிக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி, நான் இந்த விஷயத்தை வந்து நான் கையாளலாம் நான் நினைச்சேன், ஆனால் அதுக்கு முன்னதாகவே அந்த ஆன்மாவே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய உடம்பு விட்டே போயிருக்குது. இதுக்கு முன்னாடியே நீங்க பண்ண இந்த தவறான விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பிரபுவோடைய உயிரையுமே காப்பாற்றிக்கலாம். ஆனால் இந்த சுடுகாட்டில் போய் நீங்க தப்பு செஞ்ச விஷயத்தை எல்லாமே மூடி மறைச்சிட்டீங்க, அதனாலதான் பிரபுவோடைய உயிரிமை போயிடுச்சு. நல்ல வேளை இப்பயாச்சும் நீங்க இங்க வந்தீங்க இல்லையா, அதனாலதான் காளியோட உயிர்மை தப்பிச்சிச்சு, இல்லைன்னா காளியே இறந்து போய் இந்த சக்தியோட இறந்து போயிருப்பான், இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆன்மா சத்தியவாக்கு கொடுத்துட்டு போயிருக்குது. சத்தியவாக்கு செய்த ஆன்மா பொறுத்த வரைக்கும் மறுபடியும் தொந்தரவு பண்ணதா சரித்திரமே கிடையாது, நீங்க தைரியமா போயிட்டோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த ஐயனார் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு பூஜை பண்ணிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப வந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்களுக்கு அந்த ஆன்மாவால எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு பிறகுதாங்க இந்த சக்திவேலுக்கு ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த சக்திவேலுக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தை தாங்க. அந்த ஆண் குழந்தையோட பேர் தன்னுடைய நண்பன் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்றக்காக அவருடைய பேர் தாங்க வெங்கட் அப்படின்ட்டே வச்சிருந்திருக்கிறாங்க. 2015 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. கண்கள் முன்னாடி என்னுடைய நண்பனுடைய முகம் வந்து போயிட்டு இருக்கும். அதனால தான் அவனுடைய ஞாபகார்த்தமாக என்னுடைய பையனுக்கே அவனுடைய பேரை நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய சக்திவேலுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.